வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி மறுபடியும் கார்த்திக் வாழ்க்கையில் நுழையக்கூடாது. இதில் அஞ்சலி அதாவது அவள் தப்பு பண்ணியிருக்கா, அதுவும் அவங்க அப்பா இப்படி இருக்கிறதுக்கு அஞ்சலி தான் காரணம் அப்படின்னு ஒரு கேஸை போட்டு இலக்கியா அஞ்சலியை உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்னோட ஹஸ்பண்ட், அதனால் கண்டிப்பாக என்னையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி அதாவது அஞ்சலி வந்தால், இருந்தாலும் இப்போ கார்த்திக் ஏற்றுக்காமல் அங்கேருந்து விரட்டி அடிச்சிட்டாரு. குடும்பத்தோட எல்லாருமே அதாவது அஞ்சலியை ஏற்றுக்கலை. பைரவியை எப்படி கவனிக்கணுமோ அப்படி இலக்கியா கவனித்தாங்க. இருந்தாலும் இதில் மாஸ்டர் பிளான் போட்டு எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சலியை கொடுமைப்படுத்தின மாதிரி இப்போ போலீஸ்கிட்ட கேஸை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தலையில் அவளாக அடிச்சுக்கிட்டு இப்போ வீடு தேடி இப்போ போலீஸை அழைச்சிக்கிட்டு வந்துட்டா. இருந்தாலும் இப்போ இவ பண்ண எல்லா தில்லங்கடி வேலையும் இப்போ குடும்பத்தில் சொல்லியிருந்தாலும் அதை நம்பாமல் இப்போ அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. ஆனால் அங்கே இலக்கியா செமையாக அங்கே அஞ்சலி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கா அது எல்லாத்தையும் எடுத்து பேசினாங்க. இருந்தாலும் அஞ்சலி பண்ணது மிகப்பெரிய தப்பாக இருந்தாலும் இப்போ கார்த்திக் அதாவது அவரோட மனைவி அஞ்சலி தான், அஞ்சலியை ஏற்றுக்கணும், இல்லாட்டி 2 பேர் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இதிலேருந்து பிரிச்சுருவாங்க. இதிலேருந்து அதாவது கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் போகும். இருந்தாலும் அஞ்சலி மீண்டும் மீண்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா. இது சும்மா கேலி கூத்து தான், இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் அடுத்து கார்த்திக் நல்லா இருக்கணும்னா தன்னோட வாழ்க்கையில் பிரியா இருக்கணும் அப்படின்னு தான் கார்த்திக் நினைக்கிறாரு. இப்போ கார்த்திக் அவரை பற்றின எல்லா விஷயமும் கௌதம் அதாவது பிரியாட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கார்த்திக் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா நான் கார்த்திக் வாழ்க்கையில் சேரணும் அப்படின்னு பிரியா நினச்சாலும் அதை கண்டிப்பாக அஞ்சலி விடமாட்டா. இருந்தாலும் இதில் இலக்கியா கௌதம் நினைக்கிற விஷயம் அதாவது அஞ்சலி மறுபடியும் திருந்தி அதாவது கார்த்திக்கை ஏற்றுக்கணும், இதில் அப்படி நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அஞ்சலி திருந்துற கேஸே கிடையாது. இருந்தாலும் இலக்கியா கௌதம் இப்படி யோசிக்காமல் கார்த்திக் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பிரியா கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் நல்ல டிசிஷன் இதில் இலக்கியா கௌதம் எடுத்தது நல்லபடியாக அமையும். அதே மாதிரி கௌதம் இலக்கியா ஆசிரமத்தை வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி தான் அடையும். எஸ்எஸ்கே பைரவி எதிர்த்து கண்டிப்பாக அந்த ஆசிரமத்தை வாங்கிடுவாங்க. இருந்தாலும் இப்போ அஞ்சலி விஷயத்தில் இலக்கியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போயிட்டுருக்கா. அதுவும் அவங்க அப்பா இப்படி ஆனதுக்கு காரணம் அஞ்சலி தான் அப்படின்னு கேஸை போட்டு உள்ளத்தலனா கண்டிப்பாக அஞ்சலியோட ஆட்டம் அடங்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.